எண்ணும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளா. வணக்கம் டீச்சர். இந்த வடிவங்களை எல்லாம் நல்லா பாருங்க. ஒவ்வொன்றிலும் எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்றீங்களா? சொல்றோம் டீச்சர். சதுரத்திற்கு 4 பக்கங்கள் டீச்சர். செவ்வகத்திற்கு 4 பக்கங்கள் டீச்சர். அப்படின்னா முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் டீச்சர். இப்போ நான் காண்பிக்கிற வடிவத்தை கவனமா பார்த்து சொல்றீங்களா? பக்கங்களே இல்ல டீச்சர். சரியா சொல்லிட்டீங்க. இதே போல இந்த வடிவங்களையும் நல்லா பார்த்து சொல்றீங்களா? சொல்றோம் டீச்சர். கனசதுரத்திற்கு 6 பக்கங்கள் டீச்சர். கனச்செவ்வகத்திற்கு 6 பக்கங்கள் டீச்சர். பக்கங்களை எல்லாம் சரியா சொல்லிட்டீங்க. அந்த பக்கங்கள்ல எது நீளம், எது அகலம், எது உயரம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தெரியும் டீச்சர். டீச்சர் டீச்சர், இது நீளம், இது அகலம், இது உயரம் டீச்சர். இதுவரை எல்லாமே சரியா சொல்லிட்டீங்க. இப்ப பார்க்கலாம். இந்த பொருள்களை எல்லாம் நீங்க உள்ளே வைக்கணும். எந்தெந்த வடிவங்கள்ல வைக்க முடியும்னு வைத்து காட்டுறீங்களா? வைக்கிறோம் டீச்சர். பொருள்களை உள்ள வைக்கும் போது முழுவதும் நிரம்பி இருக்கணும். சரியா? சரிங்க டீச்சர். டீச்சர் டீச்சர், என்ன குழந்தைகளா? இந்த வடிவங்கள்ல பொருட்களை உள்ள வைக்க முடியல டீச்சர். ஏன் உங்களால வைக்க முடியல? நீளம் அகலத்தோட உயரமும் இருந்தாதானே டீச்சர் பொருட்களை உள்ள வைக்க முடியும். சரியா சொல்லிட்டீங்க. இந்த 3 அளவுகளை வைத்துதான் நாம கன அளவை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? ஓகே டீச்சர்.